நேயர்களுக்கு வணக்கம். யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. இன்றைய நாள் குருவுடைய நாளாக 7ஆம் தேதி, அதாவது மே 7ஆம் தேதி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் பிறக்கக்கூடிய விஷயத்தில், எங்க மேடம் அக்னி நட்சத்திரம்னு வேற சொல்லியிருக்கீங்களே, ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம முயற்சி பண்ணிகிட்ருப்போம். அப்படி முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு திதியை வென்றால் விதியையே மாற்றக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவாங்க. பஞ்சமி திதிங்க, பூராட நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய சித்த யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயே தேய்பிறையாக இருந்து ஈவினிங்க்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாலை நேரம் ஷஷ்டி விரதம் அதுவும் ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு விசேஷம் உண்டு. அப்படிங்கிறதுல குரு வழிபாடை இன்றைக்கி எடுங்களேன். ஏன்னா 7 அப்படிங்கிறது கேதுவுடைய அந்த சாரம், அந்த ஞான மார்க்கம், இதெல்லாம் 7ஆம் நம்பருக்கு உண்டு. எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் மன வலிமையையும் கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். அத்தனை விஷயம் அமைதியாக சாந்தமாக ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய அமைப்புக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுக்கணுங்க. இது கிரகத்துடைய அமைப்பை வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த பஞ்சமி திதி வராகி அம்மனுக்கு ரொம்ப விசேஷம். அதை ஜெயிக்கிறதுக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கிறதுக்கும் இந்த திதியில், அதுவும் பூராடம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரம். திருமணம் ஆகாதவங்க, திருமணம் ஆனவங்க, சண்டை சச்சரவு இருக்குன்னு வச்சுங்களேன், குடும்ப பிரச்சனை பஞ்சாயத்து இருந்துச்சுன்னா இந்த வாராகி அம்மனை நீங்கள் வழிபாடு எடுங்களேன். வாராகி அம்மன் பிரசித்த பெற்ற கோயில்கள் நிறைய இப்போ தஞ்சாவூர் தான் ஸ்பெஷலாக இருந்துச்சு. அதை விட்டு இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு பிரபலியமாக அந்த அம்மனுக்கு நம்ம வழிபாடு சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் இந்த கரும்பு சாறு சொல்லுவாங்க. அது சுக்கிரனுடைய ஆதிக்கம். கரும்பு சாறு இன்றைக்கி நீங்கள் வைத்து வழிபாடு எடுக்கும்போது அந்த குரு அருளும் நல்ல ஒரு சுக்கிரனுடைய ஆதிக்கமும் மனசில் ஒரு சந்தோஷமும் வேண்டுதல் பிரார்த்தனை அத்தனையும் நிறைவேறும். தேய்பிறை சஷ்டிங்கனால கந்த சஷ்டி கவசத்தை மாலை நேரம் கேளுங்க. முடிந்தால் முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு எடுங்க. ஏன்னா குருவாக இருந்து நமக்கு அப்பனுக்கே உபதேசம் செய்தவர் முருகன் அல்லவா. அதனால் சிவனுடைய அந்த அருளிலிருந்து பிறந்தவர் தான் முருகன். அந்த மாதிரி நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்த அந்த முருகனை நம்ம வீட்டு குழந்தையாக நினச்சி நமக்கு என்னென்ன வேண்டுமோ அப்படி உரிமையாக கேளுங்க, சந்தோஷமாக கேளுங்க, மகிழ்ச்சியாக கேளுங்க. எல்லாருக்கும் கஷ்டம் இல்லாமல் வீடே கிடையாதுங்க. அதுலேயே நம்ம இவ்வளவு எல்லா துன்பத்தையும் கஷ்டத்தையும் போட்டு நம்மளையே மனசை போட்டு உழட்டிகிட்டு இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, ஒரு தைரியத்தை கொடு, ஆரோக்கியத்தை கொடு, ஐஸ்வர்யத்தை கொடு அப்படின்னு இன்றைக்கி பிரார்த்தனை வைங்க. நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் திதி சார்ந்து, இன்னைக்கு யோகத்தை சார்ந்து நம்ம எடுக்கக்கூடிய இந்த யோகமான ரகசியம் என்றைக்குமே ஒரு அற்புதமான பிரகாசமாக இருக்கட்டும். நாளை சந்திப்போம்.